பணம் எங்கே இருக்கோ பணத்தோட தான். பணம் நம்ம நினச்சாலாம் வராதுமா, பணம் நினைக்க நம்மக்கிட்ட வருது. இதுதான் உண்மை, இதுதான் நிஜம், 100% இதுதான். இன்றைக்கி அல்லாவோட அன்றைக்கி இறைவனோட நாட்டத்தில் வந்து இன்றைக்கி நான் ஒரு 10,000 சம்பாதிக்க விதி இருந்தால் அந்த 10,000 என்னை தேடி வந்துடுமே, நான் உட்காந்ததில் கூட வந்துடும். அதே அந்த 10,000 கொடுத்து போகணும், நஷ்டமாகணும், தொலைணும் இருந்தால் அது தொலைச்சிரும். பணம் தான் முடிவு பண்ணும், சரிங்களா? ஸோ அந்த பணத்தை வந்து நீங்கள் சம்பாதிக்க விஷயத்தில் தக்க வைக்கணும். தக்க வைக்கணும் அப்படின்னா பணத்தை தொடும்போது சுத்தபத்தமாக இருக்கணும். இப்படி இப்போ வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், நைட்டு பர்ஸில் வைக்கிறோம், இல்லை ஒரு இடத்துல வைக்கணுமா, காலையில் திருப்பி அந்த பணம் தொடும்போது நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு தான் அந்த பணத்தை தொடணும். ஹஸ்பண்ட் இப்போ ஒன்றா இருந்துட்டு தொடுறது, தீட்டு நேரத்தில் தொடுறது, ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது, தர்தத்தை குறிக்கும். அதே பணத்தை என்ன பண்ணி திருப்பி சாமியாண்ட வைப்பீங்க, சாமி படுத்தாண்ட வைப்பீங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் மாற்றணும். பணம் வைக்கிற பர்ஸை சுத்தமாக வைக்கணும், பணம் எடுத்து வைக்கிற சுத்தமாக இருக்கணும், ஒரு பீரோவில் லாக்கரில் வச்சா அந்த இடம் சுத்தமாக இருக்கணும், ஒரு கைப்பட இருக்கணும். 5 இஷ்டத்துக்கு 4-5 பேர், ஒன்று கணவன் இல்லை மனைவி, இல்லை கணவன் மனைவி, இல்லை அப்பா அம்மா, இவ்வளோக்குள்ளே அந்த இடத்த முடிச்சிக்கணும். தவிர பையன் கை வைக்கிறது, தம்பி கை வைக்கிறது, தம்பி. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கண்ட இடத்துல கை வச்சு எடுக்கக்கூடாது பணத்தை, புரியுதுங்களா? ஸோ பணத்தை வந்து கரெக்டான முறையில் வைக்கணும், பணத்தை கரெக்டாக அடுக்கி வைக்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும் பணத்தை. ஸோ இதெல்லாமே பணத்தை வைக்கக்கூடிய விஷயம். முதல்ல வந்து உங்களுக்கு எண்ணம் சுத்தமாக இருக்கணும். வாழ்க்கையில் முன்னேறணும்னா உங்களோட எண்ணங்கள் நல்லா இருக்கணும். உங்களோட நீங்கள் போட்டு வச்சுருக்க கோட்டு, அந்த கோட்டு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். உங்களுக்கானது உங்களுக்கு வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு தட்டிலேருந்து சாப்பாடு எடுக்கக்கூடாது. நீங்கள் வெயிட் பண்ணால், இப்போ ஒரு வரிசையில் உட்காடுறீங்கம்மா, லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு வரிசையில் உட்காடுறீங்க, 100 பேர் உட்காந்துக்கிறாங்க வரிசையிலனா, உங்களுக்கு கடைசியில் வருதுன்னா கூட நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஆனால் வந்துடும்ல, இந்த பக்கம் உட்காந்தா ஃபஸ்ட்லேயே போட்டுறான்னு வச்சிங்களேன், அந்த பக்கம் உட்காந்தா கடைசியில் வரப்போகுதுன்னு வச்சுங்க. ஆனால் வருமா வராதா? வந்துடும். அது வரத்துக்குள்ளே ஒருத்த அப்படி திரும்புறதுக்குள்ள கண்ணு தெரியாத பாக்கெட்லேருந்து டக்குன்னு அந்த தட்டில் இருந்து சாப்பாடு எடுத்து தட்டில் வச்சு சாப்பிட்டேன்னா அது உண்டு கிடையாது.